கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் நடத்தை மீதான சந்தேகத்தில் மனைவியை தலை மற்றும் உடல் என தனியாக வெட்டி கொன்ற கணவனின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த சம்பவம் எங்கே, எப்போது நடைபெற்றது? என்னென்ன பிரிவுகளில் தற்பொழுது அந்த கணவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? அங்குள்ள சூழல் என்ன பிரசாத்? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே இருக்கக்கூடிய பால்குளம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கின்றது. இந்த குடியிருப்பில் ஒரு குடியிருப்பில் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 36 வயதான மாரிமுத்து, அவருடைய மனைவி மரியசந்தியா குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இந்த மரியசந்தியா மாரிமுத்து தம்பதியருக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். மரியசந்தியா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மீன் ஏற்றுமதி நிறுவனத்துல பணிபுரிந்து வருகிறார். இது சமீப காலமாக இவங்க மாரிமுத்துவுக்கும் மரியசந்தியாவுக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பிரச்சனை அவ்வப்போது நடந்து வந்திருக்கிறது. தூத்துக்குடியில வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மரியசந்தியா வாரத்துல ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவது வழக்கம். இந்த மரியசந்தியாவுக்கு வேறு தொடர்பு இருப்பதாக மாரிமுத்துக்கு இருந்த சந்தேகத்தினுடைய அடிப்படையில இவங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று இருந்தது. இதனால மரியசந்தியா இந்த ஊருக்கு வர்றதையும் தவிர்த்து வந்திருக்கிறாரு. இந்த சூழல்ல மரியசந்தியாவை கணவர் கால் பண்ணி வர சொல்லி இருக்கிறார். இதை தொடர்ந்து வற்புறுத்தியதுனால மரியசந்தியா நேற்று அங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்த உடனேயே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாகுது. தொடர்ந்து மாலையில தொடர்ந்த பிரச்சனை நள்ளிரவு வரையிலும் அந்த தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற டிவி சவுண்ட ஜாஸ்தி வச்சுட்டு இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல மாரிமுத்து அறிவாளால மனைவியை வெட்டி கொண்டிருக்கிறார். வெட்டி கொண்டு இதை மறைக்கிறதுக்காக அவருடைய மனைவியினுடைய அந்த தலை, அதே உடலுடைய பாகங்களை தனித்தனியா வெட்டி பைகளை அடைச்சு அவர் வெளியே ரகசியமாக, அதாவது நள்ளிரவு நேரத்துல எல்லாரும் தூங்கினப்புறம் இதை வெளியே கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்படி பைகளை வெளியே கொண்டு போகும்போது அங்கிருந்த நாய்கள் குறைத்தது. இதனால அவருக்கு அந்த பகுதியில் இருந்தவங்களுக்கு சந்தேகம் எழுந்து அவரிடம் கேட்ட போது, நான் மாட்டு இறைச்சி வச்சிருந்தேன், அதனால அந்த நாய்கள் குறைக்குது அப்படின்னு சொல்றாரு. திருப்பி தொடர்ந்து பைகள் பெருசா இருந்ததுனால அவங்களுக்கு டவுட் வந்தப்போ அந்த குடியிருப்புல இருக்கிற மற்ற மக்கள் உடனடியாக அந்த பைகளை வாங்கி சோதனை போடும் போது இவருடைய மனைவியை வெட்டி கொலை செய்து சடலங்கள் அதுல இருந்தது. உடனடியாக அஞ்சு கிராமம் காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு உடனடியாக அந்த சடலங்களையும் அதே போன்று மாரிமுத்துவையும் போலீசாரிடம் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. உடனடியாக போலீஸ் அவர்களை கைது செய்து தற்போது விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது.